இந்த போராட்டத்தை இன்றைக்கு தொழிலாளர் உதவி ஆணையாளர் சமரசம் அவர்கள் முன்னிலையில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது. எனவே அங்கே எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்போம். அங்கே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி நிர்வாகம், அந்த தனியார் நிறுவனம், சம்பந்தப்பட்ட நபர்கள் இவங்களெல்லாம் வச்சு தொழிலாளர் உதவி ஆணையர் முன்னால் பேச்சுவார்த்தை நடக்கட்டும். பேச்சுவார்த்தை முடிவில் ஏற்படக்கூடிய உடன்பாட்டு அடிப்படையில் எங்கள் போராட்டத்தை தொடர்வதா அல்லது முடித்துக் கொள்வதா அப்படின்றத நாங்கள் தெரிவிப்போம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே காவல்துறையும் சரி நிர்வாகமும் சரி இந்த போராட்டத்தை சுமூகமாக தீர்ப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. நாங்களும் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க போவதோ அல்லது இந்த போராட்டத்தில் சமரசம் போவதோ இல்லை அப்படின்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. தொழிலாளி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. தேவையில்லாம அவங்கள வந்துட்டு இங்க இருந்து காக்க வைக்க வேணாம் அப்படின்றனால அவங்களை அனுப்பிச்சு விட்டுருக்கோம். இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் தகவல் சொல்றோம்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு போராட்டம் தொடர்வதா இல்லையா, அப்படி தொடர்வதாக இருந்தால் எங்கே நடத்துவது அப்படின்றதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் இருக்கோம். பேச்சுவார்த்தைக்கு இந்த நாங்கள் சிஐடியு எல்எல்எஃப் ஆகிய 2 தொழிற்சங்குடைய நிர்வாகிகள் பங்கேற்கிறோம். பொதுவாக முத்தரப்பின் போது மாநகராட்சி நிர்வாக தரப்புல இருந்து யாராவது வரணும் பேச்சுவார்த்தைக்கு. அவர்லேண்டு ஏஜென்சி பிரைவேட் அந்த ஏஜென்சில இருந்து யாராவது அவங்க தரப்புலையும் வரணும். 3 தரப்பு இருந்து பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வருவது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்போ தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு இப்போ நாங்கள் போகிறோம்.